மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேச தெரியாம தாளில் இருந்து படிக்கிறவனை தலைவனை நம்பிட்டு திரியிறியடாடே. உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனை இந்த நாட்டை ஒப்படைக்கணும் துடிக்கிறியே. உன்னை என்ன செய்யலாம்? ஒன்று என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்தில் வச்சு கொன்று நிம்மதியாக என்னை சாக விட்டுரு. இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியாக முடிவடி. கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனா டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாயை விட்டு காட்டுறான். இந்த பாரு என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. புண்ணா இருக்கு. இப்படியே பேச்சுருந்தா புட்டுக்கிட்டு வந்துட போகுது. பைத்தியக்காரா இங்க பாருடா, 4 மதில் அந்த சுவரை அது என்னடா சின்ன இதுதான்டா இவ்வளோ போட்டு அடிச்சு புண்ணா இருக்குது. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கணும். அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்காக்கி கொடு எனக்கு. நான் ஒரு மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? ஏன்னா அடிமை உரிமைக்கு பேசுவது விடுதலை பெற்றவன் பேசுறது. நான் அடிமை உரிமைக்கு பேச முடியாது. முழங்கணும். தமிழ் பேச்சு மொழி எல்லாம் மூச்சு மொழி, வீச்சு மொழி.